குட் ஈவினிங். நம்ம இன்றைக்கி தியரி பேஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பார்க்கலாம். இந்த ரெக்கார்டிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் டிஸ்கிரிப்ஷனில் இன்னொரு லிங்க் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த லிங்க்கை பார்த்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெட்டராக புரியும். அந்த லிங்க்கில் வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ்னால் என்னது, அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, பாஸ் பண்ணுவாங்க ஜேர்னல் என்ட்ரிஸை, அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் லாஜிக்கோட. ஸோ அந்த ரெக்கார்டிங்கை பார்த்துட்டு இந்த செஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெட்டராக புரியும். அண்ட் ஒன் மோர் திங், தியரி நிறைய பேர் வந்து தியரி தானே அப்படின்னு ஒரு ஈஸியாக எடுத்துகிட்டு அது பை ஹார்ட் மாதிரி பண்ணுறீங்க, அது பண்ண வேண்டாம். ஏன்னா இதோட அப்ளிகேஷன் நம்மளுக்கு ஹையர் லெவல்ஸில் நிறைய இடத்துல நம்மளுக்கு வரும். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் ஏரியாஸ் வரும்போது நம்ம அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம அக்கௌண்ட்ஸே பில்ட் பண்ணுவோம். ஸோ இந்த டாபிக் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஸோ இதை புரிஞ்சு படிக்கிறது பெட்டராக இருக்கும். இப்போ உள்ள போகலாம். அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் அப்படின்னா என்ன? ரூல்ஸ் அடாப்டட் பை அக்கௌண்டன்ஸ் யூனிவர்சலி வைல் ரெக்கார்டிங் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னா என்னதுன்னா, நம்ம அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது சில ரூல்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணுவோம். அதாவது ரெக்கார்டிங் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் என்னது? திங்க் ஜேர்னல் என்ட்ரி. ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணும்போது சில ரூல்ஸ் நான் ஃபாலோ பண்ணுவேன். அந்த ரூல்ஸ் கீழே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க் உங்களுக்கு, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம நீங்கள் மாடர்ன் அப்ரோச் ஃபாலோ பண்ணலாம், இல்லாட்டி கோல்டன் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலாம். நான் ஃபாலோ பண்ணுறது மாடர்ன் அப்ரோச் தான். ஸோ என்னோட மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா மாடர்ன் ரூல்ஸை பேஸ் பண்ணி தான் நான் அக்கௌண்ட்ஸை நான் பில்ட் பண்ணியிருப்பேன். ஸோ மாடர்ன் ரூல்ஸில் வந்து இந்த மாதிரி அசட்னா டெபிட்டு, லைபிலிட்டினா கிரெடிட்டு, எக்ஸ்பென்ஸ்னா டெபிட்டு, இன்கம்னா கிரெடிட்டு, இந்த மாதிரி டிஃபால்ட் பேலன்சஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க லெஜர்ஸ்க்கு. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம மாடர்ன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கை பில்ட் பண்ணுவோம். இன்னொரு வே ஆஃப் அக்கௌண்டிங் வந்து கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ஆர் ட்ரெடிஷ்னல் அப்ரோச்னு சொல்லுவாங்க. அது ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சில் பர்சனல் அக்கௌண்ட்ஸு, ரியல் அக்கௌண்ட்ஸு, நாமினல் அக்கௌண்ட்ஸுன்னு அக்கௌண்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணுவோம். ஒன்றுக்கான ரூல்ஸும் கொடுத்துருப்பாங்க. ட்ரெடிஷ்னல் அப்ரோச் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ மாடர்ன் ரூல்ஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் ரூல்ஸ் போத் வில் கிவ் யூ சேம் ஆன்சர். பட் நீங்கள் எப்படி வியூ பண்ணுறீங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் எண்டில் வர ரிசல்ட் நீங்கள் பாஸ் பண்ணுற ஜேர்னல் என்ட்ரி ரெண்டு அப்ரோச்லையுமே சேமாக தான் இருக்கும். நான் மேஜராக ஃபாலோ பண்ணுறது மாடர்ன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஏன்னா அதை கொஞ்சம் லாஜிக்கலாக பெட்டராக புரிய வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் மாடர்ன் ரூல்ஸ். ட்ரெடிஷ்னல் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், போத் வில் கிவ் யூ சேம் ஆன்சர். ஸோ இதை அந்த ரூல்ஸ்னு பார்த்தோம் நம்ம. ஸோ இந்த ரூல்ஸ் என்னதுன்னா, இந்த மாடர்ன் ரூல்ஸாக ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சாக இது ஃபாலோ பண்ணதுக்கான ரூல்ஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரிஸ் பாஸ் பண்ணுவோம். இப்போது அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் வந்து ரெண்டு கேட்டகரிஸில் இருக்குது. ஒன்று அக்கௌண்டிங் கான்செப்ட், அக்கௌண்டிங் கன்வென்ஷன். அக்கௌண்டிங் கான்செப்ட்னா என்னதுன்னா, ஸோ இது மாதிரி கேப்புன்னு சொல்லுவோம். இது கேப்புங்கிறது ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ். ஸோ கேப் ரூல்ஸுங்கிறது என்னதுன்னா, இப்போ பார்த்தோம் இல்லையா, சொன்னோம் இல்லையா, இந்த ட்ரெடிஷ்னல் அப்ரோச், மாடர்ன் அப்ரோச், இதெல்லாம் தான் ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ். ஸோ அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது அக்ராஸ் தி வேர்ல்டு ஜென்ரலாக அக்செப்ட் பண்ணக்கூடிய பிரின்சிபல்ஸ் வந்து இந்த மாடர்ன் ரூல்ஸ், ட்ரெடிஷ்னல் அப்ரோச். எல்லாரும் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணுவாங்க. நம்மளும் அப்படி தான் பாஸ் பண்ணி ஆகணும். ஏன் அப்படி நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் ஏன் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு கேட்டால், அக்கௌண்ட்ஸ் எண்ட் ஆஃப் தி டே இஸ் நத்திங் பட் லாங்குவேஜ் ஆஃப் பிஸ்னஸ். இது வந்து ஒரு மொழி மாதிரி. எல்லாருமே வந்து இதை ஏன்னு படிப்பாங்க, இதை ஜெட்டுன்னு படிப்பாங்க, இதை சீன்னு படிப்பாங்க. இதை போய் ஏ ஜெட், இதை போய் ஏ சீன்னு கேட்க மாட்டோம். இதுதான் அந்த ரூல்ஸ். அப்போ இப்போ இங்கிலீஷ்னாக்க தீஸ் ஆர் அவர் ரூல்ஸ், இதெல்லாம் ஏன்னு சொல்லணும், இதெல்லாம் ஜெட்டுன்னு சொல்லணும், ரூல்ஸ் இருக்கு இல்லையா. சேம் வே நம்ம அக்கௌண்ட்ஸுக்குமே ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் தான் நம்ம கேப்புன்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு எல்லோரும் இப்படி தான் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, நம்மளும் அதே மாதிரி அக்கௌண்ட்ஸை போட்டால் தான் மற்றவங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் அ மீடியம் டு கம்யூனிகேட் வாட் ஹஸ் ஹேப்பன்ட் இன் த பிஸ்னஸ் டு த யூசர்ஸ். ஸோ நான் யூசர்ஸ் புரிய வைக்கணும்னா நான் எல்லோரும் பேசுகிற மாதிரி தான் நானும் பேசி ஆகணும். ஸோ அதுக்காக இந்த ரூல்ஸ் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இட் ஹெல்ப்ஸ் த யூசர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பெட்டர். ஸோ இந்த நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணி போடும்போது எல்லோரும் அதே மாதிரி போடுறாங்க, நானும் அதே மாதிரி போடும்போது யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறவங்களுக்கு பெட்டராக புரியும். ஸோ மாடர்ன் ரூல்ஸ், ட்ரெடிஷ்னல் ரூல்ஸ் இப்போ தான் பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போயிடலாம். அக்கௌண்டிங் கன்வென்ஷன். அக்கௌண்டிங் கன்வென்ஷன் என்னதுன்னா, அவுட்கம் ஆஃப் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ப்ராக்டிசஸ் being followed by the enterprise over a period of time. So accounting principles உள்ள பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் எக்ஸாம்பிள் டெப்ரிசியேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ டெப்ரிசியேஷன் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு 11th ஸ்டாண்டர்டில் வி ஹேவ் அ செப்பரேட் சாப்டர் ஃபார் டெப்ரிசியேஷன். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், இல்லாட்டி கேன் ஃபாலோ ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட். இந்த ரெண்டு மெத்தடுமே என்ன பண்ணணும்னா ஆன்சர்ஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சேமாக வராது ஆன்சர்ஸ் உங்களுக்கு. பட் ரெண்டுமே அக்செப்டபிள் மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங். ஸோ நீ எஸ்எல்எம் ஃபாலோ பண்ணலாம், டபிள்யூடிவி ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி மெத்தட்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் நிறைய இருக்குது. இன்னும் டெப்ரிசியேஷனுக்கு நம்ம 11th வி ஹவ் ஒன்லி தீஸ் 2 மெத்தட்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது ஒன்றுத்துக்கும் ஆன்சர்ஸ் வேரி ஆகும்போது நீங்கள் இந்த வருஷம் எஸ்எல்எம் ஃபாலோ பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் இயருக்கு
டபிள்யூடிவிக்கு மாறிக்கலாமான்னு கேட்டால் அப்படிலாம் மாற்றிக்க முடியாது. சில கண்டிஷன்ஸ் இருக்குது, அது ஃபுல்ஃபில் பண்ணால் தான் மாற முடியும். அந்த கண்டிஷன்ஸ் என்ன இப்போ உள்ளே போக வேண்டாம், நம்மளுக்கு 11th அது தேவையில்லை. இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவல்ஸில் வரும்போது நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னா, நீங்கள் உங்களுடைய அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸோ ப்ராக்டிஸஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னா எப்படி சேஞ்ச், என்ன கண்டிஷன்ஸாக ஃபுல்ஃபில் பண்ணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம், அதுக்கு சில மெட்ரிக்ஸ் இருக்குது. அது நம்மளுக்கு ஹையர் லெவல்ஸ்குள்ளே போகும்போது நம்மளுக்கு வரும். அதுக்கு முன்னாடி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. அந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்குள்ளே போகும்போது வில் பி ஏபிள் டு கெட் தட் லாஜிக். ஸோ அக்கௌண்டிங் கன்வென்ஷன் என்ன, அவுட்கம் ஆஃப் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் ஆர் ப்ராக்டிசஸ் பீயிங் ஃபாலோட் பை த என்டர்பிரைசஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். அதான் சொல்கிறோம், அவுட்கம் ஆஃப் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் ஆர் ப்ராக்டிசஸ் ஃபாலோடு பை த என்டர்பிரைசஸ். இப்போ சொன்னோம் இல்லையா, நீங்கள் டெப்ரிசியேஷன் போடும்போது எஸ்எல்எம் ஃபாலோ பண்ணலாம், ஆர் யூ கேன் ஃபாலோ டபிள்யூடிவி. ரெண்டு மெத்தடுமே டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் கொடுக்கும், ஒரே ஆன்சர் கொடுக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பிரின்சிபல் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை நீங்கள் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் அதே ஃபாலோ பண்ணணும், சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கக்கூடாது இயர் ஆஃப்டர் இயர். அதுதான் அக்கௌண்டிங் கன்வென்ஷன். இந்த கன்வென்ஷன் மே அண்டர்கோ சேஞ்ச் வித் டைம் to bring about improvement in the quality of accounting information. So conventions may undergo a change. அப்படின்னு என்னதுன்னா, இப்போ சொன்னோம் இல்லையா, டெப்ரிசியேஷன் போடுறதுக்கு எஸ்எல்எம் ஃபாலோ பண்ணலாம், டபிள்யூடிவி ஃபாலோ பண்ணலாம். இப்போது சில கேசஸில் நீங்கள் எஸ்எல்எம்லேருந்து டபிள்யூடிவிக்கு நீங்கள் மாறினீங்கன்னா பெட்டராக அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அப்படின்னா நீங்கள் அப்போது சேஞ்ச் பண்ண முடியும். அது பட் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து இப்போ சிஏ மாதிரி கோர்ஸ்குள்ளே போனோம்னாக்கா அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ நான் எப்போ அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸை சேஞ்ச் பண்ண முடியும், அதுக்கு என்ன கண்டிஷன்ஸு, சேஞ்ச் பண்ணால் நான் எப்படி டிஸ்க்ளோஸ் பண்ணோம், அது எல்லாமே கொஞ்சம் ஹையர் லெவல் டாபிக். ஸோ கன்வென்ஷன்ஸ் மே அண்டர்கோ சேஞ்ச்னு என்னது. ஸோ இதனால் நான் ஒரு மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். நவ் ஐ ஃபீல் தட் இஃப் ஐ ஸ்விட்ச் டு சம் அதர் மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் என்னுடைய ஃபினான்ஷியல்ஸ் இன்னும் பெட்டர் பொசிஷன், பெட்டர் ப்ரெசன்டேஷன் கொடுக்கணுன்னாக்க நான் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதான் இங்கே கன்வே பண்ணுறோம். எக்ஸாம்பிள் டெப்ரிசியேஷன், இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. டெப்ரிசியேஷன் தவிர நீங்கள் இன்வென்ட்ரி வேல்யூவேஷனுக்குள்ளே போனீங்கனாலும் உங்களுக்கு நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இருக்குது. ஃபிஃபோ, லிஃபோ, வெயிட்டட் ஆவரேஜ், இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இருக்குது. ஒரு மெத்தடும் வேறு ஆன்சர்ஸ் கொடுக்கும், ஒரே ஆன்சர் நம்மளுக்கு கொடுக்காது. ஸோ என்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கிறது தான் இங்கே பேசிக் பாயிண்ட். நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். நெசசிட்டி ஆஃப் அக்கௌண்டிங் பிரின்சிபல். அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் ஆர் set of rules followed by keyword இதுதான் all entities. ஸோ இந்த ரூல்ஸ் வந்து எல்லா என்டிட்டிஸும் ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன ரூல்ஸு, ஒன்ஸ் அகேன் குவிக் ரீகால். அந்த மாடர்ன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங், ட்ரெடிஷனல் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். நீங்கள் இப்போ என்ட்ரிஸ் பாஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ரெண்டு அப்ரோச்சஸில் நீங்கள் என்ட்ரி பாஸ் பண்ணணும். நீங்களாக ஒரு ரூல்ஸை கொண்டு வர முடியாது. இந்த ரூல்ஸ் எதுக்காக வச்சுருக்காங்க, எல்லாரும் அக்கௌண்ட்ஸ் இப்படி தான் போடுறாங்க, நானும் அப்படி தான் போட்டாகணும். அப்போ தான் அக்கௌண்ட்ஸ் வந்து என்ன நடந்திருக்குங்கிறத கன்வே பண்ணி கொடுக்கும் யூசர்ஸுக்கு. Medium of communication alla we have to accept the basic rules. It is useful to the users of financial statement for making inter-firm and intra-firm comparison. Inter-firm na என்னது, ஒரு கம்பெனி டு இன்னொரு கம்பெனியை நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இன்ட்ரா-ஃபர்ம் கம்பேரிசன்னா என்ன, நம்ம கம்பெனிக்குள்ளேயே லாஸ்ட் இயர் கரண்ட் இயர் கம்பேரிசன்லாம் பண்ணுறது இன்ட்ரா-ஃபர்ம் கம்பேரிசன் சொல்லுவோம். லாஸ்ட் இயர் என் ப்ராஃபிட் என்ன, இந்த வருஷம் என் ப்ராஃபிட் என்ன, லாஸ்ட் இயர் என் சேல்ஸ் என்ன, இந்த வருஷம் என் சேல்ஸ் என்ன, அந்த மாதிரி கம்பேரிசன் இன்ட்ரா-ஃபர்ம் நம்ம ஃபார்ம்குள்ளேயே லாஸ்ட் இயர் என்ன பண்ணோம், இந்த வருஷம் என்ன பண்ணோங்கிறது கம்பேரிசனுக்கு ஹெல்ப் பண்ணும். தென் அக்கௌண்டிங், ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டாபிக். எக்ஸாமினேஷனில் ஒரு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் கொஷின், இங்கேயும் சரி சிஏ மாதிரி எக்ஸாம்ஸ்லேயும் சரி. இது கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்லி டெஸ்ட் ஏரியா. கோயிங் கன்சர்ன் என்னதுன்னா, நம்ம அக்கௌண்ட்ஸ் போடுறது யாருக்கும் ஒரு பிஸ்னஸுக்கு. வி ஆர் ப்ரெஸ்யூமிங் தட் பிஸ்னஸ் இஸ் கோயிங் டு கண்டினியூ ஃபார் அ ஃபோர்சியபிள் பீரியட். அதான் நம்ம இங்கே அசம்ஷன் எடுக்கிறோம். ஸோ இந்த அசம்ஷன் நான் ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த அசம்ஷன் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா டிஸ்டிங்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி பெய்ட், இது என்ன சொல்லுவோம், நேச்சர் என்னென்னா சேலரி பெய்டு வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா நான் எங்கே சம்பளம் கொடுக்குறேன், இது எனக்கு ஒரு செலவு. we call this as revenue expenditure. இது வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அதே சமயம் மெஷினரி பர்ச்சேஸ்ட், இதை பார்த்தீங்கன்னா இது வந்து இதுவும் செலவு தான், நானும் இங்கே காசை கொடுக்க போகிறேன். ஆனால் இந்த மெஷினரி பர்ச்சேஸ்ட்டை வந்து நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம். ஸோ ஏன் அப்படி இந்த டிஸ்டிங்ஷன் பண்ணி என்ன யூஸ் அப்படின்னா, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து P&L புக் ஆகும், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அக்கௌண்ட் ஆகும்.
ஸோ பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட்டில் ஏன் வந்தது இந்த கோயிங் கன்சர்ன் இருக்கிறதுனால தான். ஏன்னா நாங்கள் மெஷினரிக்காக பண்ணுற செலவு மல்டிபிள் இயர்ஸுக்கு எனக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மெஷினரி நான் வாங்கினது பேலன்ஸ் ஷீட்டில் அசட்டில் காமிப்பேன். ஏன்னா அசட்டில் இருக்கிறதும் காசை கொடுத்தா வாங்கியிருக்கீங்க, சேலரி மாதிரி செலவும் சேலரி, இபி, ரெண்ட்டு இங்கேயும் நான் காசு தான் கொடுக்குறேன், ரெண்டு இடத்துலையும் நம்ம காசு தான் கொடுக்குறோம். ஆனால் ஒரு சில லெஜர்ஸ் வில் கம் அண்டர் பிஎன்எல், ஒரு சிலது பேலன்ஸ் ஷீட்டில் வந்துடும். ஸோ அந்த டிஸ்டிங்ஷன் நம்ம ஏன் க்ரியேட் பண்ணுறோன்னா கம்பெனிக்கு ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. அதனால தான் ஃப்யூச்சர் ஓரியன்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கிற மாதிரி செலவு இருந்ததுன்னா, இப்போ மிஷின் வாங்கினா ஒன் டைம் நீங்கள் வாங்கினா போகிறோம், மல்டிபிள் இயர்ஸுக்கு ஃப்யூச்சருக்கு எனக்கு பெனிஃபிட் கொடுக்கும். ஸோ இதை நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லுவோம். அதே மாதிரி ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னால் என்னது, அதோட பெனிஃபிட் அந்த இயரே முடிஞ்சிடும். நான் சம்பளம் கொடுக்குறேன், ஏன் கொடுத்தேன், என்னுடைய சேல்ஸை புஷ் பண்ணுறதுக்கு எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ வருமானம், இந்த வருஷத்துக்கான வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு இது இந்த இயருக்கான செலவு. ஆனால் மெஷினரி ஒன் டைம் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா, மெஷினரி ஆகட்டும், ஃபர்னிச்சராக இருக்கட்டும், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே ஒன் டைம் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா மல்டிப்ளியர்ஸ் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அதோட பெனிஃபிட்டை. ஸோ அதனால் இதில் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இந்த டிஸ்டிங்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு மெயின் காரணமே கோயிங் கன்சர்ன். கம்பெனிக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்குது, அதனால் வி ஆர் கிரியேட்டிங் டிஸ்டிங்ஷன் கால்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதான் எங்கே சொல்கிறோம், இட் இஸ் அசியூம் தட் பிஸ்னஸ் இஸ் கேரிட் ஃபார் அ ஃபோர்சியபிள் பீரியட். அது கீ பாயிண்ட். ஃபோர்சியபிள் பீரியட்னா என்ன, கொஞ்சம் வருஷத்துக்கு பிஸ்னஸ் ஓடும். அந்த ஆங்கிளில் தான் நம்ம கோயிங் கன்சர்ன் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி டிஸ்டிங்ஷன் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த இயர்க்கான செலவாக பிஎன்எல் போட்டு முடிச்சிடலாம். மல்டிபிள் இயர்ஸ் பெனிஃபிட் வருமா, பேலன்ஸ் ஷீட்டில் போடலாம். அண்ட் தெர் இஸ் நோ இன்டென்ஷன் டு க்ளோஸ் த பிஸ்னஸ் ஆர் ஸ்கேல் டவுன் தி ஆப்ரேஷன் சிக்னிஃபிகன்ட்லி. ஸோ இன்னொரு கீ பாயிண்ட் வந்து ஸ்கேலிங் டவுன் ஆஃப் ஆப்ரேஷன். நம்ம பிஸ்னஸை கர்டைல் பண்ண போகிறோம் அப்படிங்கிற இன்டென்ஷன் வரலைன்னா இந்த கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் ஹோல்ட்ஸ் குட்னு அர்த்தம். Then it is because of this concept distinction is made between capital expenditure எங்கே புக் பண்ணுவோம், பேலன்ஸ் ஷீட்டில். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் புக் இன் பிஎன்எல் இப்போ பேசின மாதிரி தான். சேலரி வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், ஆனால் மெஷினரி பர்ச்சேஸ்ட்டு அங்கேயும் காசு கொடுக்குறீங்க, நான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்துடும். ஆன் த பேஸ் ஆஃப் திஸ் கான்செப்ட் ஃபிக்ஸட் அசெட்ஸ் ஆர் ரெக்கார்டட் இன் த புக்ஸ் அட் காஸ்ட். ஸோ ஃபினான்ஷியல்ஸில் போடும்போது நம்ம அசெட்ஸ் எல்லாமே நம்ம காஸ்ட்டில் காமிப்போம். ஜஸ்ட் சைட் நோட், ஐஎஃப்ஆர்எஸ் இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம். இது நம்ம 11th தேவையில்லை, பட் ஜஸ்ட் ஒரு சின்ன பாயிண்ட் தெரிஞ்சுக்கிறது பெட்டர். ஹையர் லெவல்ஸில் போகும்போது என்னென்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படி நிறைய படிப்போம் நம்ம. அந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல்ஸ் போடும்போது இப்போ அசெட்ஸ் எல்லாமே நம்ம காஸ்ட்டில் போடுறதில்ல, நம்ம வந்து மார்க்கெட் வேல்யூவில் டிஸ்க்ளோஸ் பண்ணுறோம் ஃபினான்ஷியல்ஸில். எனவே இப்போ கோயிங் கன்சர்னுக்குள்ளே இப்போ 11th ரொம்ப டிக் பண்ண வேண்டாம், இந்த அளவுக்கு தெரிஞ்சால் இப்போ நம்மளுக்கு போதும். எக்ஸாமினேஷனுக்கு திஸ் வாட் வி ரிக்வயர். நெக்ஸ்ட்டு கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி என்ன, ரொம்ப சிம்பிள். நம்ம மேலே பேசணும் இல்லையா, இப்போ மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன், எஸ்எல்எம் இருக்குது, டபிள்யூடிவி இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு மெத்தடும் ஒரு ஆன்சர் கொடுக்கும். ஸோ கன்சிஸ்டன்சி பிரின்சிபல் என்னென்னா, கன்சிஸ்டன்சி என்னது, அங்கேயே டேர்மே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. கன்சிஸ்டன்ட் தட் மீன்ஸ் நம்ம என்ன அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் அப்ளை பண்ணுறோமோ, ஃபாலோ பண்ணுறோமோ, அதை கன்சிஸ்டண்ட்டாக இயர் ஆஃப்டர் இயர் ஃபாலோ பண்ணிட்டே வரணும். ஸோ இஃப் யூ ஸ்பீக் அபவுட் டெப்ரிசியேஷன், நீங்கள் எஸ்எல்எம்மா, டபிள்யூடிவியா, யூனிட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. என்ன ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங், அந்த பிரின்சிபல் அக்கௌண்டிங் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணோம். இந்த வருஷம் எஸ்எல்எம், நெக்ஸ்ட் இயர் டபிள்யூடிவி மாற்றிட்டே இருக்கக்கூடாது. அதே மாதிரி இன்வென்ட்ரி வேல்யூஷனுக்குள்ளே ஃபிஃபோ லிஃபோ வெயிட்டட் வச்சுருவோம் இல்லையா, அதுவுமே ஏன்னா ஒரு மெத்தட் ஒரு ஆன்சர் கொடுக்கும். ஸோ என்ன ஃபாலோ பண்ணுறோமோ கன்சிஸ்டண்ட்டாக இயர் ஆஃப்டர் இயர் அதே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சேஞ்ச் பண்ணுறது பாசிபிள் இல்லை. சப்ஜெக்ட் டு சம் கண்டிஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது என்ன கண்டிஷனுங்கிறது ஹையர் லெவலில் போச்சு பார்த்துக்கும். இப்படி போடும்போது தான் ஏன் இதை வச்சுருக்காங்க, இப்படி போடும்போது தான் என்ன ஆகும், நம்மளுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கம்பேரபிலிட்டி ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ லாஸ்ட் இயர் நீ ஒரு பிரின்சிபலை ஃபாலோ பண்ணி அக்கௌண்ட்ஸை போட்டிருப்போம். இப்போது வேறு பிரின்சிபல் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இந்த இயருக்கும் லாஸ்ட் இயருக்கும் கம்பேரிசன் பண்ண முடியாது. லாஸ்ட் இயர் வேறு எதுமா நம்ம பேசியிருப்போம், இந்த வருஷம் எதுமா பேசியிருப்போம், எப்படி நான் கம்பேர் பண்ணுறது, இட் டசன்ட் ஹோல் குட். அந்த ஃபினான்ஷியல்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்காது. ஸோ அதனால தான் கன்சிஸ்டன்சினா என்ன அக்கௌண்டிங் பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுறியோ அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கிறது தான் பாயிண்ட். அக்ரூவல்னால் என்னதுன்னா, ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னா நம்ம உடனே கேப்சர் பண்ணிடணும். இதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ஃபினான்ஷியல்ஸில் நீங்கள் இமீடியட்டாக ரெக்கார்ட் பண்ணணும், அதாவது ஜர்னல் நீங்கள் பாஸ் பண்ணணும். என்ன அர்த்தம் அப்படின்னா,
இட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் கான்செப்ட் வி ஹேவ் கிரெடிட் டிரான்சாக்ஷன். ஸோ கிரெடிட் ட்ரான்சாக்ஷனில் ஏன் வந்திருக்குன்னா இதனால தான் நம்மளுக்கு வந்தது. கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் என்னது? எக்ஸாம்பிள் கிரெடிட் சேல், கிரெடிட் பர்ச்சேசஸ். மீனிங் நான் வந்து பாட் குட்ஸ் ஃப்ரம் எக்ஸ் ருபீஸ் 5000 அப்படின்னா இங்கே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம சாமான் வாங்கியிருக்கோம் இல்லையா, இந்த சாமான் வாங்கியிருக்கோம் ஆனால் காசு பே பண்ணிட்டோமா? கேஷ் சொல்லவே இல்லை கொஷினில். பாட் குட்ஸ் ஃப்ரம் எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். பொருளை வாங்கியிருக்கேன் எக்ஸுக்கிட்டேருந்து, நான் காசை கொடுத்தேன்னா இன்னும் இல்லை. இதுக்கு பேர் தான் வி கால் இட் அஸ் கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ் என்ன பண்ணுவோம்னா, நம்ம என்ன காசே கொடுக்கல, அதனால நான் அக்கௌண்ட்ஸில் இப்போ போட மாட்டேன், நான் கேஷை கொடுத்ததுக்கப்புறம் நான் கேப்சர் பண்ணுறேன்னு சொல்கிறது அக்செப்டபிள் இல்லை. ஸோ இன்றைக்கி சாமானை வாங்கிட்ட நம்மளுக்கு ஒரு ஆப்ளிகேஷன் டு பே இருக்குது. என்ன என்ட்ரி பாஸ் பண்ணுவோம் இதுக்கு? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு எக்ஸ் அக்கௌண்ட், இந்த என்ட்ரி தான் பாஸ் பண்ணுவோம். இதுதான் கிரெடிட் பர்ச்சேஸுக்கான ஜேர்னல் என்ட்ரி. ஸோ அக்ரூவல் கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வென் இட் இஸ் என்டர்ட் இன் டு. இப்போ சாமான் வாங்கிட்டல, டிரான்சாக்ஷனில் என்டர் ஆகிட்டல, ரெக்கார்ட் பண்ணிவிடு. அண்ட் நாட் வென் செட்டில்மெண்ட் இஸ் மேட். செட்டில்மெண்ட் பண்ணுறது நாட் வென் செட்டில்மெண்ட் இஸ் மேட் இஸ் அ கீ பாயிண்ட். செட்டில்மெண்ட் பண்ணாதான் நான் ரெக்கார்ட் பண்ணுவேங்கிறது கிடையாது. டிரான்சாக்ஷனுக்குள்ளே போயாச்சுனாலே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிடணும். சாமான் வாங்கியிருக்கியா, என்ட்ரி பாஸ் பண்ணிவிடு. பேமெண்ட் பண்ணுறியா, அதுக்கு என்ட்ரி அப்புறமா பாஸ் பண்ணு. இப்போ சப்போஸ் நான் அது வந்து எக்ஸுக்கு நான் பேமெண்ட் பண்ணுறேன், பெய்ட் டு எக்ஸ் ருபீஸ் 5000. அப்போ என்ன பண்ணுவோம், எக்ஸுக்கு பேமெண்ட் பண்ணுறோன்னா எக்ஸோட நேச்சர் என்ன? எக்ஸ் இஸ் அ லயபிலிட்டி. சாமான் வாங்கும்போது நான் கடன் பட்டிருக்கேன். பர்ச்சேஸஸ் ட்ரேடிங்கில் வரக்கூடிய ஒரு எக்ஸ்பென்ஸ் லெட்ஜர். இது வந்து எக்ஸு வந்து ஒரு லயபிலிட்டி லெட்ஜர். ஏன்னா நான் எனக்கு ஒரு ஆப்ளிகேஷன் டு பே இருக்குது. இப்போ பேமெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், எக்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் ஆர் கேஷ், அந்த மாதிரி பேமெண்ட் பண்ணும்போது ஒரு என்ட்ரி பாஸ் பண்ணுவோம், சாமான் வாங்கும்போது ஒரு என்ட்ரி பாஸ் பண்ணுவோம். எக்ஸ் அக்கௌண்ட் ஏன் டெபிட்? மாடர்ன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் எக்ஸ் இஸ் அ லயபிலிட்டி. நான் லயபிலிட்டி இப்போது செட்டில் பண்ணிட்டேன், அப்போ என்னோட கடன் குறையும். லயபிலிட்டி குறைஞ்சா டெபிட். அதே மாதிரி பேங்க் என்னது? ஒரு அசட்டு குறையுது, க்ரெடிட் பண்ணுறோம். ஸோ அக்ரூவல் கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னா, ட்ரான்சாக்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சுன்னா நம்ம என்ட்ரியை பாஸ் பண்ணிடணும். பேமெண்ட் பண்ணுற வரைக்கும் ஆர் ரிசீவ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. பர்ச்சேஸ்க்கோ சேலுக்கோ என்ட்ரியை பாஸ் பண்ணுங்கள். காசு கொடுக்கும்போதோ வரும்போதோ வாங்கும்போதோ என்ட்ரியை பாஸ் பண்ணுங்கள். இதுதான் அக்ரூவல் கான்செப்ட். அக்ரூவல் கான்செப்ட் மாதிரி வி ஹேவ் ஒன் மோர் மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் விச் இஸ் கால்ட் அஸ் கேஷ் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங். கேஷ் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங்னு என்னது? இது அப்படியே ஆப்போசிட். நான் எப்போ செட்டில்மெண்ட் பண்ணுறேனோ அப்போ தான் நான் வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் கேப்சரே பண்ணுவேன். அதாவது கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் கேஷ் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் கேப்சர் ஆகாது. ஐ ஹோப் ஐ ஷுட் பி கிளியர் நினைக்கிறேன். ஐ வில் மூவ் ஆன் நவ். அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ். ஓகே, இந்த செக்ஷன்லேருந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு நிறைய கீ டாபிக்ஸ் நம்மளுக்கு வரும். செப்பரேட் லீகல் என்டிட்டி ஆர் பிஸ்னஸ் என்டிட்டி அப்புறம் என்னதுன்னா, ஓனர் இஸ் செப்பரேட், பிஸ்னஸ் இஸ் செப்பரேட். நம்ம அக்கௌண்ட்ஸ் எல்லாமே பிஸ்னஸ் ஆங்கிள்லேருந்து தான் பார்க்குறோம். இஃப் யூ டேக் மை செல்ஃப், என்னோடய அகாடமி பேர் லீவரேஜ் அகாடமி. திஸ் இஸ் மை பிஸ்னஸ். ஸோ லீவரேஜ் அகாடமி ஆரம்பித்தது நான், என் பேர் சிவராம். ஸோ நானும் இந்த அகாடமியும் ஒன் அண்ட் த சேமானு கேட்டால் நோ. அகாடமி இஸ் டிஃப்ரெண்ட், பிஸ்னஸ் இஸ் டிஃப்ரெண்ட், ஓனர் இஸ் டிஃப்ரெண்ட். நம்ம படிக்கிற எல்லா அக்கௌண்ட்ஸுமே பிஸ்னஸ் பாயிண்ட்லேருந்து நம்ம படிக்கிறோம். அதுதான் செப்பரேட் லீகல் என்டிட்டி கன்வே பண்ணுறது. இந்த ரீசன்னால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல்ஸில் போடும்போது கேபிட்டல் வில் பி டிஸ்க்ளோஸ்ட் as liability. கேபிட்டல்னால் என்ன? இந்த ஃபஸ்ட்டு கீழே ரெக்கார்டிங்கில் கொடுத்தீங்களே டிஸ்கிரிப்ஷனில், அந்த ரெக்கார்டிங்கை பார்த்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. கேபிட்டலுங்கிறது ஓனர்ஸ் அக்கௌண்டன்ட் பிஸ்னஸ். நான் இப்போ இந்த பிஸ்னஸில் கேபிட்டல் போட்டிருப்பேன், முதலீடு. நான் போட்ட கேபிட்டல் லெட்ஸே ஒரு 5 lakhs போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த 5 lakhsங்கிற முதலீடு கம்பெனி பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது என்ன பண்ணணும், ஆஸ் அ ப்ரொமோட்டர் எனக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் இது. ஸோ பிஸ்னஸ் வந்து ப்ரொமோட்டர் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு தான் கேபிட்டல் சொல்லுவோம் நம்ம. ஸோ செப்பரேட் லீகல் என்டிட்டினா கம்பெனி வேறு, ப்ரொமோட்டர் வேறு. நம்ம அக்கௌண்ட்ஸ் கம்பெனிக்கு போடுறோம், கம்பெனி ஆங்கிலேருந்து தான் எல்லா ட்ரான்சாக்ஷனும் நம்ம வியூ பண்ணுவோம். இந்த ரீசனால தான் கேபிட்டல் லைபிலிட்டி கீழே வருது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் இங்கே இன்சர்ட் பண்ணலாம், விச் இஸ் ட்ராயிங்ஸ். இது ஒரு நிறைய பேர் இது வந்து ஒரு தப்பாக இதை புரிஞ்சுக்கிறாங்க. ட்ராயிங்ஸுங்கிறது என்னதுன்னா, ட்ராயிங்ஸ் இஸ் அண்ட் அசட் டு த பிஸ்னஸ். நான் இதை பற்றி
இன்னொரு வீடியோ நான் போடுறேன் செப்பரேட்டாக. இது கொஞ்சம் பெரிய டாபிக், ஏன் ட்ராயிங்ஸ் அசட்டுங்கிறது லேட்டராக சொல்கிறேன். பட் ஜஸ்ட் ரைட் நோ என்ன தெரிஞ்சுக்கோங்கனாக்கா, ட்ராயிங்ஸ் வந்து ஒரு அசட்டு. ஏன் அசட்டு? அகெயின் த சேம் ஸ்டோரி, பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட்னால தான் ட்ராயிங்ஸை நம்ம அசட் ட்ரீட் பண்ணுறோம். ஐ வில் புட் அ செப்பரேட் வீடியோ ஃபார் திஸ். அதே மாதிரி கேபிட்டல் லைபிலிட்டியில் வருது. நெக்ஸ்ட்டு மணி மெஷர்மெண்ட் பிரின்சிபல். இது ரொம்ப சிம்பிள், இங்கே டெக்னிக்கலாக ஒன்றும் இருக்காது. மணி மெஷர்மெண்ட் என்னன்னா, ட்ரான்சாக்ஷன்ஸ் எதெல்லாம் நீங்கள் மணி டேர்ம்ஸில் மெஷர் பண்ண முடியுமோ அதுதான் நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் கேப்சர் பண்ண முடியும். ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் இல்லாதது, அதாவது நான் ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் அக்கௌண்ட்ஸில் வரவே வராது. அவ்வளோதான், இது ஸ்ட்ரெயிட் டாபிக். நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். அக்கௌண்டிங் பீரியட் பிரின்சிபல், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. அக்கௌண்டிங் பீரியட் என்னதுன்னா, லைஃப் ஆஃப் அன் enterprise is broken into smaller periods. இந்த smaller periods என்னது? generally 1 year. ஸோ நம்ம பிஸ்னஸோட லைஃப் என்ன பண்ணுவோம்னா, ஒரு கம்பெனி 100 வருஷத்துக்கு வாழுதுன்னா நான் 50 years ஒன்ஸ் அக்கௌண்ட்ஸ் போடலாமான்னு கேட்டாக்கா பாசிபிள் இல்லை. நான் எவ்ரி இயர்லி ஒன்ஸ் நான் அக்கௌண்ட்ஸை பிரேக் பண்ணும். ஸோ இந்த வருஷத்துக்கான வரவு செலவு என்ன, சொத்து கடன் என்ன, அந்த மாதிரி எக்ஸ்பென்ஸு இன்கம்மு அசட் லைபிலிட்டி, இந்த 1 இயருக்கான எக்ஸ்பென்ஸ் இன்கம் என்ன, அப்புறம் எண்ட் ஆஃப் த இயரில் அந்த இயர் முடியும் போது என் சொத்து என்ன, என் கடன் என்ன நான் டிஸ்க்ளோஸ் பண்ணோம். இதுதான் அக்கௌண்டிங் பீரியட் பிரின்சிபல். ஸோ ஒரு கம்பெனியோட லைஃப்பை வந்து நம்ம சின்ன சின்ன பீரியட்ஸை பிரேக் பண்ணுவோம். ஸோ என்ன ஆகும்னா, பர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த வருஷம் என்னுடைய ப்ராஃபிட் என்ன, லாஸ் என்ன, நெக்ஸ்ட் இயர் ப்ராஃபிட்டில் என்ன, லாஸ் என்ன, இல்லை பாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஒன், ஃபுல் டிஸ்க்ளோஷர் பிரின்சிபல். அப்படின்னா என்னதுன்னா, மெட்டீரியல் அண்ட் சிக்னிஃபிகண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும் ஃபினான்ஷியல்ஸில். இது இட்ஸ் சம்திங் லைக் திஸ். ஃபுல் டிஸ்க்ளோஷர்னால், இப்போது வந்து ஒரு டீ காஃபி செலவு இருக்குது, ஒரு 50 ரூபா நான் செலவு பண்ணுறேன்னு வச்சுப்போம். இந்த 50 ரூபாய் விட்டுலாமான்னு கேட்டாக்கா அப்படி விட்டுறக்கூடாது. ஃபுல் டிஸ்க்ளோஷர்னால் ஈச் அண்ட் எவ்ரி ட்ரான்சாக்ஷன் ஐ ஹாவ் டு கேப்சர் இன் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அதான் இதுக்கான பேசிக் மீனிங். மெட்டீரியாலிட்டி இம்பார்ட்டன்ட் டாபிக். மெட்டீரியாலிட்டியோட அப்ளிகேஷன் நிறைய இடத்துல வந்துகிட்டே இருக்கும் சப்சீக்வெண்ட் லெவல்லையுமே. இது 11th முடியாது, நிறைய அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் நம்மளுக்கு ஹையர் லெவல்ஸ்லேயும் வரும். ஸோ இப்போது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் இஸ் மெட்டீரியாலிட்டி. மெட்டீரியாலிட்டி என்னதுன்னா, ஒரு ஐட்டம் மெட்டீரியல்னு நினைக்கிறீங்கன்னா, மெட்டீரியல்னால் என்னது, இங்கே போல்டு பண்ணி கொடுத்துருக்கேன் திஸ் பாயிண்ட். நாலேஜ் ஆஃப் இட் would influence the decision of an user of financial statement. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தால் ஒவ்வொரு டெசிஷன் இப்படி எடுத்திருப்பேனே அப்படி எடுத்திருப்பேனே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் சில டெசிஷன். அந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன்ஸ் நம்ம மெட்டீரியல் ட்ரான்சாக்ஷன் சொல்லுவோம். ஸோ மெட்டீரியல்னால் ஹைலி இம்பார்ட்டண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸுங்கிற மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், மெட்டீரியாலிட்டி என்ன சொல்ல வருதுங்கிறது கன்வே பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு மெட்டீரியாலிட்டி என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு ட்ரான்சாக்ஷன் மெட்டீரியலாக இருக்கா, அந்த ட்ரான்சாக்ஷன் வந்து நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் டிஸ்க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு ட்ரான்சாக்ஷன் மெட்டீரியல் இருந்தால் பேலன்ஸ் ஷீட்டில் காமிக்கணும். இப்போ மெட்டீரியல் இல்லாட்டி என்ன பண்ணணும், பிஎன்டில் போட்டு முடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஒரு ஏசி வாங்குகிறோம் 50,000 ரூபாய்க்கு. இங்கே எக்ஸாம்பிள் அவங்க கொடுத்துருக்கேன், பர்ச்சேஸ் ஆஃப் ஏசி ஃபார் 50,000. ஸோ ஒரு 50,000 ரூபாய்க்கு ஏசி வாங்குகிறோன்னா, இப்போது ஒரு நார்மல் ட்ரான்சாக்ஷன் நம்ம எடுத்துப்போம். ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பற்றி பேசுவோம். அந்த ஸ்மால் பிஸ்னஸில் நீங்கள் போட்ட கேபிட்டலே வந்து ஒரு 2 lakhs தான். ஸோ ஒரு 2 lakhs ஒர்த் ஆஃப் பிஸ்னஸில் என்ன பண்ணுறாங்க, ஒரு 50,000க்கு ஒரு ஏசி வாங்குறாங்க அப்படின்னா இட்ஸ் குவைட் சிக்னிஃபிகண்ட் நம்பர். இது வந்து ஒரு 25%. 2 lakhs நான் கேபிட்டல் போட்டிருக்கேன், அதில் 50,000 ரூபாய்க்கு ஏசி வாங்குறேன்னா இட்ஸ் அ சிக்னிஃபிகண்ட் நம்பர். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த 50,000க்கான ஏசியை பேலன்ஸ் ஷீட்டில் அசட்டில் காமிப்போம். இதே ஏர் கண்டிஷனர் ஏன் அசட்டில் காமிக்கிறேன்னா, அதுக்கு ஃபியூச்சர் பெனிஃபிட். ஒரு அசட்டில் இருக்குன்னா ஃபியூச்சர் பெனிஃபிட் இருந்தால் தான் அசட்டை காமிக்க முடியும். ஸோ ஒன் டைம் வாங்கிட்டால் மல்டிபிள் இயர்ஸ் நான் யூஸ் பண்ண முடியும். சிமிலர்லி இப்போ இதே ஏர் கண்டிஷனர் ரிலையன்ஸு, டாட்டாஸு, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் வாங்குறாங்கன்னா அவங்க டீல் பண்ணுறதே க்ரோஸை டீல் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இதே ஏர் கண்டிஷனர் அதுக்கும் பெனிஃபிட் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுவாங்க, இந்த ஏர் கண்டிஷனர்லாம் அவங்க பிஎன்டில் எக்ஸ்பென்ஸாக போட்டு முடிச்சிருவாங்க.
ஏன் அப்படி பண்ணுறாங்க? பெனிஃபிட் தான் இருக்கே, ஏன் பிஎன்ல போகணுன்னு கேட்டால் அந்த கம்பெனியோட சைஸுக்கு இந்த பாயிண்ட் இங்கே கொடுத்துருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா it is recorded as an expense because the size of the business பெருசாக இருக்கும்போது 50,000 will be immaterial. அப்படின்னா என்ன? ஒரு டாட்டாஸு, ரிலையன்ஸ் மாதிரி பெரிய பெரிய பிஸ்னஸுக்கு இந்த 50,000 ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஒரு சின்ன பிஸ்னஸ், இப்போ சொன்ன மாதிரி இப்போ 2 lakhs தான் கம்பெனியோட கேபிட்டலே, அதான் ஓனர் போட முதலீடு. அதை வச்சு நீங்கள் 50,000 ஏசி வாங்கியிருக்கீங்கன்னா அப்போ அது பெரிய நம்பர். அப்போது மெட்டீரியலாக இருந்ததுன்னா பேலன்ஸ் ஷீட் டிஸ்க்ளோஸ் பண்ணுங்கள். மெட்டீரியலாக இல்லையா எக்ஸ்பென்ஸ் ஆஃப் பண்ணிடுங்க பிஎன்எல்ல. இதுதான் மெட்டீரியாலிட்டி பிரின்சிபலோட பேசிக் பாயிண்ட். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு போகிறேன், ப்ருடன்ஸ். ஹைலி இம்பார்ட்டன்ட் டாபிக். இதுக்கும் ஐ வில் புட் அ செப்பரேட் வீடியோ. ஒரு முக்கால்வாசி பேருக்கு ப்ருடன்ஸில் கொஞ்சம் ஸ்டக் ஆகிடுவாங்க. அதோட கான்செப்ட் என்ன, அப்ளிகேஷனுங்கிறது கொஞ்சம் ஸ்டக் ஆகும். நான் இது செப்பரேட் வீடியோ போடுறேன். இப்போதைக்கு ஐ ஜஸ்ட் கிவ் தி அவுட்லைன். ப்ருடன்ஸ்னால் என்னதுன்னா, இந்த வேர்ட்ஸ் கீவேர்ட் எக்ஸாமினேஷனுக்கு இந்த வேர்டை ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே போடுங்க. டு நாட் ஆன்டிசிபேட் ப்ராஃபிட் பட் ப்ரொவைட் ஃபார் ஆல் பாசிபிள் லாஸஸ். அதுக்கு மீனிங் என்னென்னா, ப்ராஃபிட் வருங்கிற ஆன்டிசிபேஷன் இருக்கா, என்ட்ரிஸ் நீங்கள் பாஸ் பண்ணக்கூடாது. ஆனால் லாஸ் வருங்கிறதுக்கு ஒரு இண்டிகேஷன் இருக்கா, நீங்கள் ஜேர்னலில் உடனே கேப்சர் பண்ணணும். ஃபினான்ஷியல்ஸ் நீங்கள் கேப்சர் பண்ணணும். எப்படி கேப்சர் பண்ணுறது? எக்ஸாம்பிள், இந்த ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் எலிமெண்ட். ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் நம்ம போடுறதே ப்ருடன்ஸ் பிரின்சிபல்னால தான் போடுறோம். ப்ருடன்ஸ் பிரின்சிபலுக்கு இன்னொரு பேர் உண்டு. இட் இஸ் கால்ட் அஸ் கன்சர்வேட்டிசம் பிரின்சிபல். ப்ருடன்ஸ் / கன்சர்வேட்டிசம் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ கன்சர்வேட்டிசம் பிரின்சிபல் போத் மீன்ஸ் த சேம். ஸோ இது ரெண்டுமே சொல்கிறது ஒன்று தான். ஒரு ப்ராஃபிட் வருங்கிற இண்டிகேஷன் இருக்குன்னா வெயிட் பண்ணுங்கள், ப்ராஃபிட் வரட்டும், அப்புறமா அக்கௌண்ட்ஸில் கேப்சர் பண்ணிக்கலாம். ஆனால் லாஸ் வருங்கிறதுக்கு அறிகுறி இருந்தாலே போகிறோம். லாஸ் வரணும்னு அவசியம் இல்லை. லாஸ் வருங்கிற ஒரு சின்ன அறிகுறி இருந்தாலே நீங்கள் ப்ரொவிஷன் போட்டுடணும். இதுக்கு ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். நான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு செப்பரேட் வீடியோ டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம. நெக்ஸ்ட்டு காஸ்ட் பிரின்சிபல். ஆல்ரெடி கோயிங் கன்சர்னில் பேசணும். சேம் கான்செப்ட் தான். அசெட்ஸ் ஆர் ரெக்கார்ட் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அட் த ப்ரைஸ் பெய்ட் டு அக்வயர் இட் பட் இஸ் சிஸ்டமேட்டிக் ரெடியூஸ் பை சார்ஜிங் டெப்ரிசியேஷன். ஸோ ஃபினான்ஷியல்ஸ் போடும்போது, அக்கௌண்ட்ஸில் போடும்போது அசெட்ஸ் எல்லாத்தையுமே காஸ்ட்டில் காமிக்கணும். வேணால் டெப்ரிசியேஷன் நீங்கள் செப்பரேட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி இயர் ஆஃப்டர் இயர் அசெட்ஸ் வந்து காஸ்ட் லெஸ் டெப்ரிசியேஷன் அந்த இதிலே போயிட்டுருக்கும். இதுதான் காஸ்ட் பிரின்சிபல். ஹேவிங் செட் திஸ், ஐஎஃப்ஆர்எஸில் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட், நம்ம இந்தியாவில் இண்டிஏஸ்ன்னு சொல்லுவோம். அதில் பார்த்தீங்கன்னா அசெட்ஸ் வந்து இப்போது ஃபேர் வேல்யூவில் ரெக்கார்ட் பண்ணுங்கள், காஸ்ட்டில் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணாங்க, அதெல்லாம் கொஞ்சம் ஹையர் லெவல் டாபிக். அடுத்த லெவல் போகும்போது நம்ம அதை பார்த்துக்கலாம். மேட்சிங் another important principle. மேட்சிங்கிறது என்னென்னா, இப்போது என்னுடைய ஒரு இயருக்கான வரவு என்னவோ அந்த வரவை இன்கம்மை நான் ஏர்ன் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், அதாவது என்னோடய இன்கம்மையும் எக்ஸ்பென்ஸையும் நான் மேட்ச் பண்ணி அக்கௌண்ட்ஸ் பண்ணணும். அதுதான் மேட்சிங் பிரின்சிபல். ஸோ ரெவென்யூ ஷுட் பி மேட்ச்ட் வித் எக்ஸ்பென்சஸ் ரதர் தேன் கேஷ் ரிசீவ்ட் அண்ட் பெய்ட். அப்படின்னா என்னதுன்னா, நான் இன்கம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன செலவு பண்ணியிருக்கேனோ அது ரெண்டுத்தையும் நீங்கள் மேட்ச் பண்ணணும். இப்படி போடும்போது அக்கௌண்ட்ஸ் வந்து பெட்டராக இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணும். மேட்சிங் பிரின்சிபல். நெக்ஸ்ட் ஒன், டியூவல் ஆஸ்பெக்ட் ஆர் டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங். இது ஒன்றுமே இல்லை, நார்மல் கான்செப்ட். நம்ம அக்கௌண்ட்ஸ் போடும்போது ஒரு டெபிட் அண்டு ஒரு கிரெடிட் கொண்டு வருவோம். அந்த டெபிட் கிரெடிட் கொண்டு வரது தான் டியூவல் ஆஸ்பெக்ட் ஆர் டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங். இப்போ போட்டோம் இல்லையா, மேலே ஜென்ரலாம் பாஸ் பண்ணோம். பர்ச்சேஸ்டு குட்ஸுக்கு என்ன சொன்னோம் நம்ம, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட். பர்ச்சேஸ்ட் குட்ஸ் ஃப்ரம் எக்ஸ் ருபீஸ் ஒரு 5,000 மேலே பார்த்தோம் நம்ம. அதுக்கு என்ன என்ட்ரி பாஸ் பண்ணோம், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு எக்ஸ் அக்கௌண்ட். இப்படி போட்டோம் இல்லையா. ஸோ ஒரு டெபிட் இருந்தது, ஒரு கிரெடிட் இருந்தது. இதுதான் நம்ம டபுள் என்ட்ரின்னு சொல்லுவோம். அதான் டபுள் என்ட்ரி ஆஸ்பெக்ட். ரெவென்யூ ரெக்கக்னிஷன். Revenue is considered to be realized when transactions have been entered into and obligation to receive the amount is established. Example, credit sale. ரொம்ப சிம்பிள். நான் வந்து ஒருத்தனுக்கு பொருளை விற்கிறேன், இல்லை பொருளை வாங்குறேன், எப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். பொருளை விற்கிறதோ வாங்குறதோ. இப்போ நான் வந்து எக்ஸுங்கிற ஒரு பர்சனுக்கு நான் பொருளை விற்கிறேன். அப்போ என்ன ஆகிடுறது, அவர்கிட்டேருந்து எனக்கு காசு வரணும். ஸோ ஐ ஹாவ் அ ரைட் டு ரிசீவ் த மணி இல்லையா. அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோன்னா
ஸோ இந்த டிரான்சாக்ஷன் என்ட்ரு ஆகும்போதே நீங்கள் இன்கம், என்ன இன்கம் இங்கே இருக்குது? சேல்ஸ் இன்கம் ஃபார் த பிஸ்னஸ். வியாபாரம் பண்ணுறேன், அந்த இன்கம்மை நீங்கள் உடனே ரெக்கக்னைஸ் பண்ணலாம். ஸோ ரெவன்யூ சன்சிட்டி டு பி ரியலைஸ்ட் when transactions have been entered into and obligation to receive the amount is established. நம்ம ரெவன்யூ பற்றி பேசியிருக்கும்போது சேல் பண்ணாக்க அந்த இன்கம் நீங்கள் உடனே புக் பண்ணலாம், காசு வரணுங்கிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். லாஸ்ட் கான்செப்ட் வெரிஃபையபிள் ஆப்ஜெக்ட் கான்செப்ட். ரொம்ப சிம்பிள். அப்படின்னு என்னதுன்னா, நம்ம அக்கௌண்ட்ஸில் என்ன கேப்சர் பண்ணாலும் அது வந்து ஒரு எவிடன்ஸ் பேக் பண்ணியிருக்கணும். அப்படின்னா என்ன, ஒரு இன்வாய்ஸோ பில்லோ நீங்கள் வச்சுருக்கணும். அதை பேஸ்ட் ஆன் தட் நீங்கள் அக்கௌண்ட்ஸில் போகணும். நம்ம பாட்டு இஷ்டத்துக்குள்ள என்ட்ரியே போட்டுறக்கூடாது. ஸோ எதில் அக்கௌண்ட்ஸ் கேப்சர் பண்ணாலும் இட் ஷுட் பி பேக் பை சம் இன்வாய்ஸஸ். தட்ஸ் இட். ஸோ இதான் இந்த சாப்டரோட அவுட்லைன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.